பீன்ஸு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு மிளகாத்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொதிக்க விட்னாங்க. பீன்ஸு சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு வதக்கினாங்க. பிறகு தக்காளி சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்குவோம். பிறகு பீன்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். இந்த கொதிக்கிற சாம்பாரில் இந்த வதக்கின பீன்ஸை போட்டு ஒரு விசில் வரட்டோன்னு வேக விடுங்க. பீன்ஸ் சாம்பார் நல்லா வெந்த பிறகு இந்த புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஒரு 5 நிமிஷம். பிறகு இதனுடன் சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்கவும். சேர்த்து நன்றாக கலக்கவும். பீன்ஸ் சாம்பார் ரெடி. ரசத்துக்கு புளி, தக்காளி, பூண்டு மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கினாங்க ஊற வச்சு. அப்புறம் பருப்பு வேக வச்ச பருப்பு தண்ணியை சேர்த்துக்கினாங்க பருப்பு ரசத்துக்கு. அப்புறம் இதில் ரசத்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க விட்னாங்க. எண்ணெய் காய்ந்ததும் கடுகு போட்டு பொரிய விட்னாங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்க்கணும். இதை ரசத்தில் எடுத்து போட்டு விட்னாங்க. இந்த பருப்பு ரசத்தில் தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நன்றாக கலக்கவும். பருப்பு ரசம் ரெடி. வாழைக்காய் பொரியலுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் இந்த கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிய விடுங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் வாழைக்காய் கட் பண்ணி வச்ச வாழைக்காய் சேர்த்து நல்லா வதக்கணும். வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி வேக வைங்க. நல்லா வாழைக்காய் பொரியல் ரெடி. அதுக்கு சேமியா நல்லா நெய்யில் போட்டு வறுத்துக்கினாங்க. பாலை கொதிக்க வச்சு இந்த வறுத்த சேமியாவை இந்த பாலில் போட்டு நல்லா வேக வேண்டாங்க. சேமியா நல்லா வெந்த பிறகு இந்த பாலில் ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா கரையிட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. இந்த சேமியா பால் பாயசத்தில் மில்க் மேட் சிறிதளவு சேர்க்கவும். பால் பாயசத்துக்கு நெய்யை ஊற்றி முந்திரி இந்த மாதிரி சொப்பாக வறுத்துக்கின்னு பாலில் எடுத்து போட்டுக்கினாங்க. சேமியா பால் பாயாசத்தில் முந்திரி வறுத்து இந்த மாதிரி போட்டுக்கினாங்க. சேமியா பால் பாயாசம் ரெடி. பருப்பு வடைக்கு பருப்பு ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து ரன் பண்ணிக்கினாங்க முதல்ல இதை. அப்புறம் பருப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கினாங்க. பொடியாக வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லி அரைந்து இந்த கொரகொரப்பாக அரைச்சா வடை மாவை இதில் சேர்த்துக்கினாங்க. கொரகொரப்பாக அரைச்சிக்கின்னு வடை மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணின்னு வடை தட்டி போட்டு எடுத்துக்கினாங்க. எண்ணெய் காய்ந்ததும் வடை அந்த மாதிரி போட்டுக்கினாங்க. நல்ல சகப்பாக வடை எடுத்துக்கினாங்க. நிறைய சமையல் சுட சுட சாதம், பீன்ஸ் சாம்பார், ரசம், தயிர், சேமியா பால் பாயாசம், வாழைக்காய் பொரியல், வடை, பருப்பு நெய் கலந்த பருப்பு. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.